தேதி 30/3/2026 திங்கட்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரீகர்கள் 80,774 பேர். முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 27,447 பேர். மொத்த உண்டியல் காணிக்கை 4.05 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 10. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 8 மணி நேரம். SSD டோக்கன் பெற்றவர்கள் தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 4 முதல் 5 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 3 முதல் 4 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. சர்வ தரிசனம் செய்ய 8 மணி நேரம் ஆக வாய்ப்புள்ளது. நாளை தேதிக்குண்டான SSD மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று காலை 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து தற்போது டோக்கன்கள் தீர்ந்துவிட்டது. SSD கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று திருப்பதி கோதண்ட ராமர் கோவிலில் ராம பட்டாபிஷேகம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை தங்க பல்லக்கிலும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் மற்றும் சிறப்பு பல்லக்கிலும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தின் 4 மாட வீதிகளில் மிக விமரிசையாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இன்று முதல் 3 நாட்களுக்கு திருமலையில் வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. TTD அதற்குண்டான சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மார்ச் 30ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் 4 மாட வீதிகளில் ஊர்வலம் செல்வார். பின்னர் வசந்த உற்சவ மண்டபம் சென்று சேர்வார்கள். இங்கு வசந்த உற்சவ அபிஷேக நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அவர்கள் கோவிலுக்கு திரும்புவார்கள். 2ஆம் நாளான மார்ச் 31ஆம் தேதி ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீ பூதேவியுடன் காலை 8 மணி முதல் 10 மணி வரை தங்க ரதத்தில் திருமலை வீதிகளில் ஊர்வலம் செல்வார். பின்னர் அர்ச்சகர்கள் வசந்த மண்டபத்தில் வசந்த விழாவை நடத்துவார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி கடைசி நாளில் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீ சீதாராம லட்சுமண ஆஞ்சநேய சுவாமி உற்சவமூர்த்தி ஸ்ரீ ருக்மிணி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி உற்சவமூர்த்தி ஆகியோர் வசந்த விழாக்களில் பங்கேற்று மாலையில் கோவிலுக்கு திரும்புவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தினமும் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை சுவாமி மற்றும் தாயார்களுக்கு ஸ்நான திருமஞ்சனம் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்படும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். தினமும் மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை கோலாகலமாக நடைபெறும். இப்படி ஆன்மீகமான தகவலான பக்திபூர்வமான நிகழ்வுகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள்.